ஹாய் கைஸ். ஸோ நேற்று வந்து நம்ம டேட்டாபேஸ்னா என்ன, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, எக்ஸலுக்கும் டேட்டாபேஸுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டாபேஸ் நார்மலைசேஷன்னா என்ன? ஓகே, எதை பற்றி பார்க்க போகிறோம்? டேட்டாபேஸ் நார்மலைசேஷன்னா என்ன? அதுக்கப்புறம் we are going to discuss about பிரைமரி கீக்கும் ஃபாரின் கீக்கும் உண்டான வித்தியாசம். பிரைமரி கீ விசஸ் ஃபாரின் கீ, இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன? தேர்ட் ஒன், லுக்கப் டேபிளுக்கும் டேட்டா டேபிளுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, அல்லது இதோட பேரை டைமென்ஷன் அல்லது ஃபேக்ட் டேபிள். ஸோ இந்த மூணு கான்செப்ட்ஸை பற்றி தான் இன்னைக்கு மெயினாக படிக்க போகிறோம். ஓகே, இது மூணுமே ரொம்பவுமே முக்கியமான கான்செப்ட். நீங்கள் கட்டாயம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு ஹாவ் அ நோட் அண்ட் பென். நோட் பென் வச்சு நீங்கள் இதை நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகே, ஸோ இதை படிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணணும். ஸோ டெய்லி பேசிஸில் நம்ம வந்து எஸ்கியூஎல் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். டெய்லியும் உங்களுக்கு வந்து ஒரு 15 to 30 minutes ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டெய்லி பேசிஸில் இதை படிங்க. படிச்சிங்கன்னா யூ வில் கெட் எனி ஜாப் ரெலவென்ட் டு தி எஸ்கியூஎல் ஆர் டேட்டா சயின்ஸ் ஆர் டெவலப்மெண்ட். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேட்டாபேஸ் நார்மலைசேஷன். ஸோ இந்த டேட்டாபேஸை பற்றி நேற்று பார்க்கும்போது டெஃபினிஷன் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா? டேட்டாபேஸ்னா என்ன? டேட்டாபேஸ் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேபிள்னு சொன்னேன் இல்லையா? கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேபிள்ஸ். இப்போ ஒரு கேள்வியும் நான் கேட்டிருந்தேன், ஏன் கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேபிள் இருக்கணும்? ஏன் எல்லாமே ஒரே டேபிள் இருந்தா என்ன பிரச்சனை? ஓகே, ஸோ நல்ல கொஸ்டின் தானே. ஏன் கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேபிள் இருக்கணும்? ஒரே டேபிள் இருக்கலாம்ல எல்லாமே, ரைட்டா? ஸோ அந்த கான்செப்டை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம், விச் இஸ் டேட்டாபேஸ் நார்மலைசேஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன். ஏன்னா எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லையா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளாக நான் வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்க்க போகிற எக்ஸாம்பிளோட பேர் என்னன்னா ஐஎம்டிபி. ஓகே, ஐஎம்டிபி எல்லாருக்கும் தெரியும்ல. ஐஎம்டிபினா இன்டர்நெட் மூவி டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு பிடிச்ச மூவிக்கு நீங்கள் ரேட்டிங் தரலாம். யூ கேன் see that ஐஎம்டிபி அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். இதில் போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கோ வெப் சீரிஸுக்கோ நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ரேட்டிங்கை கொடுக்கலாம், இல்லை ரிவ்யூஸை நீங்கள் படிக்கலாம். பாருங்க, இதுக்கெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இப்போ லான்ச் ஆயிருக்கு இல்லையா, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, which is 8.6 ரேட்டிங்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச படம் ரிவ்யூஸ்க்கெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ அந்த ஐஎம்டிபிக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன், ஒரு டேட்டா பேஸை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி உருவாக்குறது, என்னென்ன மாதிரியான காலம்ஸ்ல அந்த டேபிள்ஸ்ல இருக்கும் பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் அ சீரியல் நம்பர். ஓகே, அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா டைரக்டர் நேம், அப்புறம் மூவி நேம், அப்புறம் எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க, ரிலீஸ் இயர், அப்புறம் ஆக்டர் நேம். ஓகே, அப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த். இப்போ சீரியல் நம்பர் அப்படின்றது நம்ம வெறுமனே போட்டுடுறோம். டைரக்டர் நேம் வந்து நான் ரூசோ பிரதர்ஸ் அப்படின்னு நான் தரேன், ரூசோ பிரதர்ஸ். ஸோ மூவி நேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என் கேம் அப்படின்னு ஒரு மூவி, அதை நம்ம கொடுத்துருவோம். ரிலீஸ் இயர் வந்து 2019. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கா, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இல்லையா. நான் என்ன பண்றேன், கிறிஸ் எவன்ஸ் அப்படின்னு நான் தரேன். டேட் ஆஃப் பர்த் ஏதோ ஒன்று இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கோங்க. சரி, அப்ப அந்த ஒரு படத்துல ஒரே ஒருத்தர் தான் நடிச்சிருப்பாரா, இல்ல பல பேர் நடிச்சிருப்பாரு இல்லையா? அப்ப அவங்க டேட்டாவே நான் வந்து என்ன பண்ணணும், இங்க போட வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். ஸோ ரெண்டாவது ஆளோட டேட்டாவை இங்க போடுறோம். 3, 4, 5. ஓகே, ஸோ இங்க 5 பேரோட டேட்டாவை நம்ம எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கிறிஸ் எவன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஆர்டிஜே, ராபர்ட் டவுனி ஜூனியர். அதுக்கப்புறம் கிறிஸ் எம்ஸ்வர்த், அப்புறம் பார்த்தீங்கன்னா எலிசபெத், அப்புறம் ஸ்கார்லெட். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ நான் எல்லாத்தோட பேரையும் நான் இங்கே எழுத விரும்பல. இப்போதைக்கு ஒரு 5 பேரோட வச்சிருக்கேன். பட் இதுல ஏதாவது இஷ்யூ இருக்கா? இந்த டேபிள் நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா தெரியும். இதுல ஏதாவது இஷ்யூ இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுதா? கட்டாயமா இங்க வந்து என்ன இருக்குன்னா நமக்கு டூப்ளிகேட்ஸ் அப்படின்றது ஜென்ரேட் ஆயிருக்கு. எதெல்லாம் டூப்ளிகேட் ஆயிருக்கு? டைரக்டர் நேம், மூவி நேம், ரிலீஸ் இயர். இது மூணுமே நமக்கு டூப்ளிகேட் ஆயிருக்கு.
ஸோ இந்த படத்துல 5 பேர் நடிச்சதா நம்ம கன்சிடர் பண்ணதுக்கே எனக்கு ஒவ்வொன்றுலையுமே ஈச் 25 கேரக்டர்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா படத்தோட ஆக்டர்ஸோட நேமையும் நான் ஒரே டேபிள்ல வச்சிருக்கேன். படம் பெயர்கள், ஆக்டரோட பெயர்கள்லாம் வச்சிருந்தேன்னா ஒரு 1 மில்லியன் டேட்டா இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு ரோக்கு 25 கேரக்டர்ஸ் அப்படின்னா 1 மில்லியன் ரோக்கு நமக்கு 25 மில்லியன் ஆஃப் கேரக்டர்ஸ் என்ன ஆகும்? எனக்கு டூப்ளிகேட் ஆகும். என்ன ஆகும்? டூப்ளிகேட் ஆகும். விச் இஸ் நாட் அ குட் திங் டு ஹேவ். 1 மில்லியன் ரோக்கு 25 மில்லியன் ஆஃப் கேரக்டர்ஸ் எனக்கு டூப்ளிகேட் ஆகுது. அப்போ ஃபைலோட சைஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஃபைலோட சைஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃபிஷியன்சி கட்டாயமா என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? ஏன்னா ஒரு பென் டிரைவ் இருக்கு. இந்த பென் டிரைவ்ல ஒரு 10 படம் வச்சிருக்கீங்க. அப்ப என்ன ஆகும்? நமக்கு பென் டிரைவோட ஸ்பீடுன்றது கம்மியாகும். அதே ஒரே ஒரு படம் தான் வச்சிருக்கோம்னா இன்னும் ஃபாஸ்டா இருக்கும் இல்லையா? காலியா இருக்கும்போது நமக்கு இன்னும் ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். ஸோ ஃபைலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃபிஷியன்சி கட்டாயம் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இதுல என்ன பிரச்சனை? ஏன் இந்த டேபிள் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த டேபிள்ல நமக்கு மல்டி பர்பஸ் விஷயங்கள் இருக்கு. மல்டி பர்பஸ் டேபிள்னு சொல்றோம். ஏன் மல்டி பர்பஸ் டேபிள்னு சொல்றோம்? ஏன்னா இந்த டேபிள நீங்க ஐஎம்டிபி டேபிள பார்க்கும்போது நமக்கு ஆக்டரை பத்தின இன்ஃபர்மேஷனும் இருக்கு, கூடவே மூவியை பத்தின இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஆக்டர்ஸோட இன்ஃபர்மேஷன் இருக்கு, மூவிஸோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? மல்டி பர்பஸ் டேபிள்னு சொல்றோம். பல பர்பஸ் ஒரே டேபிள்ல இருக்கு. அப்படி இருந்தா கட்டாயம் உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் வரும். ஓகே, ரெடண்டன்சி அப்படின்றது உங்களுக்கு கட்டாயம் வரும். ஸோ அதை இப்போ எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை யூசிங் த கான்செப்ட் ஆஃப் டேட்டாபேஸ் நார்மலைசேஷன். ஸோ டேட்டாபேஸ் நார்மலைசேஷன்ற கான்செப்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த டூப்ளிகேட்ஸை தவிர்க்க போறோம். இதுலயே பல டைப்ஸ் இருக்கு, பட் அதை பத்திலாம் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் தரேன். ஓகே, எல்லா டைப்ஸும் நீங்க பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, நார்மலைசேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் இதை நான் எப்படி வந்து டூப்ளிகேட்ஸை தவிர்க்கிறேன் அப்படின்றத மட்டும் நீங்க கவனிங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? இந்த ஒரு டேபிளை 2 டேபிளா பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டேபிள், லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து நான் மூவிஸ்னு வச்சுக்கிறேன். இந்த பக்கம் ஆக்டர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள். ஸோ இப்போ மூவிஸ்ன்ற டேபிள்ல என்னென்னலாம் இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, மூவி ஐடி, மூவி நேம், அப்புறம் டைரக்டர் நேம், அப்புறம் ரிலீஸ் இயர் இருக்க போகுது. ஆக்டர்ஸ் அப்படின்ற டேபிள் என்னெல்லாம் இருக்க போகுது? ஆக்டர் ஐடி, ஆக்டர் நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் மூவி ஐடி, அவங்க எந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மூவி ஐடி. ரைட்டா? ஸோ இப்போ நான் அந்த மூவி ஐடியில என்ன பண்றேன்? 1ன்னு ஒரு வேல்யூவை கொடுக்குறேன். மூவி நேம் என்ன? என் கேம். டைரக்டர் நேம் ரூசோ பிரதர்ஸ். எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு? 2019. இங்க ஆக்டர் ஐடி, அங்க யாரெல்லாம் ஆக்டர் இருக்காங்களோ அதெல்லாம் நம்ம காப்பி பண்ணிக்கலாமா? ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட் எவ்ரிதிங். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு காப்பி திஸ். காப்பி பண்ணிட்டு இங்க வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ தீஸ் ஆர் த ஆக்டர் நேம்ஸ். இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க நோட் பண்ண போறோம். ஸோ ஆக்டர் ஐடின்றது என்ன? 101, 102, 103, 104, 105 நம்ம வச்சுக்கோம் பத்திக்கு. இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்போ இவங்கெல்லாம் எந்த படத்துல நடிச்சிருக்காங்க? எல்லாருமே மூவி ஐடி 1ல. ஏன்னா எல்லாருமே என் கேம்ல தான் நடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ போன டேபிளுக்கு இந்த டேபிளுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத கவனிங்க. போன டேபிள்ல எனக்கு ஒரு ரோல 25 கேரக்டர்ஸ் இருந்தது. ஒரு ரோல 25 கேரக்டர்னா 1 மில்லியன் ரோக்கு எனக்கு 25 மில்லியன் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. அப்ப டூப்ளிகேட் ஜென்ரேட் ஆகும்போது ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, எஃபிஷியன்சி குறைஞ்சது இல்லையா? இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிடுவோம்? டூப்ளிகேட்ஸ்ன்றது இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் தான், 1ன்ற நம்பர். இப்போ ஒரு ரோக்கு ஒரு கேரக்டர்னா 1 மில்லியன் ரோக்கு 1 மில்லியன் கேரக்டர்ஸ் தான். அப்போ 24 டைம்ஸ் எனக்கு ஃபைல் சைஸ் கம்மியா இருக்கு, எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீங்க நினைச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நார்மலைசேஷன். நார்மலைசேஷன்னா என்ன? ஓகே, நார்மலைசேஷன்னா என்ன? மல்டி பர்பஸ் டேபிள். ஓகே, மல்டி பர்பஸ் டேபிள்னா என்ன? ஒரு டேபிள்ல பல இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆக்டர்ஸை பத்தின இன்ஃபர்மேஷனும் இருக்கும், மூவிஸை பத்தின இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதை நான் என்ன பண்ணேன்? செவரல் டிஸ்டிங்க்ட் பர்பஸ் டேபிளா மாத்துறது. டிஸ்டிங்க்ட் பர்பஸ். ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா மூவிஸுக்குன்னு ஒரு டேபிள் இருக்கு, அது மூவியை பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வச்சுக்கும். ஆக்டர்ஸுக்குன்னு ஒரு டேபிள் இருக்கு, அது ஆக்டர்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வச்சுக்கும் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம டிஸ்டிங்க்ட் பர்பஸ் டேபிள்னு சொல்லுவோம். ஒரே ஒரு பர்பஸ் தான் இருக்கு. அப்போ மல்டி பர்பஸ் டேபிள நீங்க செவரல் டிஸ்டிங்க்ட் பர்பஸ் டேபிளா மாத்துறத நம்ம என்னன்னு சொல்றோம்? இங்க டேட்டாபேஸ்
நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பண்றோம்? எதுக்காக பண்றோம்? ஏன் டேட்டாபேஸ் நார்மலைசேஷன் தேவைப்படுது? உங்களுக்கு எக்கச்சக்கமான டூப்ளிகேட்ஸ்ன்றது என்ன ஆகும்? இங்க தவிர்க்கப்படும். ஸோ இந்த இடத்துல ரிடண்டன்சி என்னாச்சு? டு ரெடியூஸ் ரிடண்டன்சி. ஓகே, டூப்ளிகேட்ஸை தவிர்க்கிறதுக்கு, ஃபைல் சைஸை குறைக்கிறதுக்கு, எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்காக இதை நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, சரி. இப்போ இதுல இந்த மூவிஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய இந்த மூவி ஐடியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரைமரி கீ அப்படின்னு சொல்றோம். இதோட பேர் என்னது? பிரைமரி கீ. அப்ப இந்த மூவி ஐடியோட பேர் என்னது நமக்கு? இதோட பேர் என்னன்னா ஃபாரின் கீ. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ? பிரைமரி கீக்கும் ஃபாரின் கீக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ இந்த பிரைமரி கீ நீங்க சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உங்க ஸ்கூல்ல உங்களோட எக்ஸாம்ஸ்ல ரோல் நம்பர் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன இருக்கும்? நமக்கு ரோல் நம்பர் இருக்கும். அதை வந்து நம்ம பிரைமரி கீன்னு சொல்லலாம். பிரைமரி கீன்றது என்னது? சிம்பிளா ரோல் நம்பர். ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான வேல்யூஸ் தான் இருக்கும். இப்போ லெட்ஸ் சே எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெட்ஸ் சே என்கிட்ட வந்து 1 2 3 101 102 103 இருக்காங்க ரோல் நம்பர். ஸ்டூடெண்ட்ஸோட பேரு நேம் ABC இருக்காங்க. இந்த இடத்துல மார்க்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. இதுல என்ன இருக்கு? ரோல் நம்பர், அவங்களோட மார்க்ஸ். இதுல 101 102 103 இருக்கு. இப்போ உங்களோட மார்க்கை வச்சு நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்? இவங்க எவ்வளவு மார்க்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூனிக்கான வேல்யூஸ் இருக்கு இல்லையா? அது ரோல் நம்பர்னு சொல்றோம். அது பிரைமரி கீ, which is unique key for each and everyone or each and every data. கரெக்டா? இதே சிச்சுவேஷன்ல 3 பேருக்குமே 101 வைங்களேன். இவங்க 3 பேருக்குமே 101 இருக்கு பேரு, ரோல் நம்பர். இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது ஏ எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, பி எவ்வளவு எடுத்திருக்காங்க, சி எடுத்திருக்காங்க சொல்ல முடியாது. சோ பிரைமரி கீன்றது எப்படி இருக்கணும்? கட்டாயம் யூனிக்கா இருக்கணும். யூனிக் ஐடென்டிஃபையர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரோ அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள், நான் 2 பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் அப்படின்னு நான் தரேன். இந்த இடத்துல 106 ஜானி டெப் அப்படின்னு கொடுத்து இங்க 2ன்னு சொல்லிடலாம். இப்போ இதுவும் 1 இருந்து பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் 1 இருந்திருந்தா, இப்ப ஜானி டெப் 1ன்னு போட்டிருக்கு. இவர் என் கேம்ல நடிச்சாரா பைரட்ஸ் ஆஃப் கரீபியன்ல நடிச்சாரா நமக்கு தெரியாம போயிடும். ஸோ அதனால இந்த மூவி ஐடின்றது நமக்கு என்னது? பிரைமரிக்கு. அது எப்படி இருக்கணும்? யூனிக்கா தான் இருக்கணும். பட் இதே ஏன் ஃபாரின் கீன்னு சொல்றோம்? ஸோ இந்த ஃபாரின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஃபாரின் ஆர் ஃபாரினர்ஸ்ன்னு சொல்றோம். ஃபாரினர்ஸ் ஏன் சொல்றோம்? ஃபாரினர்ஸ்னா யாரு? ஃபாரினர்ஸ் அப்படின்றவங்க வேற ஒரு நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வந்தவங்க நம்ம ஃபாரினர்னு சொல்றோம். இல்ல நாமளே வேற ஒரு நாட்டுக்கு போறோம்னா ஃபாரினர்னு சொல்றோம். அப்போ வேற ஒரு டேபிளோட கீ மூவி ஐடி அது இங்க வந்திருக்கு. அப்போ அது என்ன கீ? நமக்கு ஃபாரின் கீ. இது எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா முற்றிலும் ரெஃபரன்ஸ்க்காக பயன்படுத்துறாங்க. என்ன ரெஃபரன்ஸ்? கிறிஸ் எவன்ஸ் ஏதோ ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. என்ன ஐடி? 1ன்ற ஐடி. 1 என்னது? என்கேம். ராபர்ட் டானி ஜூனியர் 1ல நடிச்சிருக்காரு. ஸோ தட் அந்த 1ன்றது என்கேமை மீன் பண்ணுது. ஜானி டெப் 2ல நடிச்சிருக்காரு. அது எதை மீன் பண்ணுது? பைரட்ஸ் ஆஃப் கரீபியனை மீன் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டா? ஸோ இந்த பிரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னொரு ரிலேட்டபிளான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா, இது ரொம்பவே ஈஸியான எக்ஸாம்பிள். என்னன்னா, ஹோட்டல் பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இங்க மெனு கார்டு எல்லாரும் தெரியும் இல்லையா? நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க அப்படின்னாலே கட்டாயம் அங்க மெனு கார்டு இருக்கும். அங்க ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், அப்புறம் ப்ராடக்டோட ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் ஐடி 1 2 3 4 5. ப்ராடக்ட் நேம் என்ன? பூரி, பொங்கல், சப்பாத்தி, இட்லி, அப்புறம் ரைஸ். ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன? பூரி வந்து ஒரு 15, பொங்கல் 25, சப்பாத்தி 20, இட்லி 10, ரைஸ் 50ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், மெனு கார்டில் கட்டாயமா வேல்யூஸ்ன்றது எனக்கு யூனிக்காக தான் இருக்கும். டூப்ளிகேட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? நோ. அப்போ இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஐடி நம்ம என்னன்னு சொல்லணும்? இது வந்து நமக்கு பிரைமரி கீ. அதே மாதிரி இந்த பக்கம் சேல்ஸ் டேட்டாவை நான் போடுறேன். சேல்ஸ் டேட்டா என்ன இருக்கும்? ஆர்டர் ஐடி இருக்கும், ப்ராடக்ட் ஐடி இருக்கும், ஆர்டர் குவான்டிட்டி இருக்கும், டோட்டல் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போதான் நான் கடையை ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, காலங்காத்தால இப்போதான் நான் கடையை ஆரம்பிச்சிருக்கேன்னு வைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நபர் வராரு. ஆர்டர் ஐடி என்ன? 1. உங்க ப்ராடக்ட் ஐடி என்ன? ப்ராடக்ட் ஐடி சப்பாத்தி சாப்பிட்றாங்க. 3 ப்ராடக்ட் ஐடி 3 சப்பாத்தி சாப்பிட்றாங்க. அப்போ எவ்வளோ வரும்? 60 ரூபா. ரெண்டாவது ஆர்டர் மறுபடியும் சப்பாத்தி தான் வாங்குறாங்க. ஆப்வியஸா வாங்கலாம் இல்லையா? ஒரு கஸ்டமர் ஒரு பொருளை ஒரு தடவை தான் வாங்கணும்னு கிடையாது. ஒரே பொருள் திரும்ப திரும்ப விற்கலாம். அப்ப இல்லையா? மறுபடியும் 3
ஆர்டர் ஐடி என்ன? ஐ மீன் ஆர்டர் ஐடி 2, ப்ராடக்ட் ஐடி 3, 4 சப்பாத்தி சாப்பிட்டாங்கன்னா 80 ரூபா. இன்னொருத்தர் வரார், இன்னொருத்தர் பொருள் வாங்குறார், பொங்கல் வாங்குறாரு, 2 பொங்கல் வாங்குறாரு, 50 ரூபா. ஸோ அந்த அன்னைக்கு ரைஸ் விற்காமே போயிருக்கலாம், சப்பாத்தி திரும்ப திரும்ப வித்துருக்கலாம். இட்ஸ் டோட்டலி அப் டு த பிஸ்னஸ். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எல்லா பொருளும் ஒரே அன்னைக்கு விற்கணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இது நமக்கு என்னது? ஃபாரின் கீ. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஐடி இங்க நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன், இது ஃபாரின் கீ. இதுல டூப்ளிகேட்ஸ் இருக்கலாமான? கட்டாயம் இருக்கலாம். ஏன்? ஒரே பொருள் திரும்ப 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 விற்கும். பட் பிரைமரி கீ அப்படின்றது உங்களுக்கு ஒரே ஒரு தடவை தான் வரணும் இல்லையா? எப்படி நம்ம மெனு கார்டில் ஒரே ஒரு தடவை தான் இருக்கோ அது மாதிரி ஒரு தடவை தான் வரணும். பட் ஃபாரின்க்கு எத்தனை தடவை வேணா இருக்கலாம், ரைட்? ஸோ இதுதான் ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். ஓகே, மெனுக்கும் சேல்ஸுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் இல்லையா? இந்த மெனு கார்டு அப்படின்றத நம்ம லுக்அப் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது வந்து நம்ம டேட்டா ஆர் ஃபேக்ட் டேபிள்னு சொல்றோம். லுக்அப் ஆர் டைமென்ஷன் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? லுக்அப் அண்ட் டைமென்ஷன், லுக்அப் ஆர் டைமென்ஷன், டேட்டா ஆர் ஃபேக்ட். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் திங்ஸ்? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்டாவோ டேட்டா சயின்டிஸ்டாவோ இருக்கீங்க ஒரு ஹோட்டலுக்கு. அவங்க வெறுமனே ஒரு மெனு கார்டை கொடுத்து உங்களை அனாலிசிஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ் நல்லா போகுதா இல்லையான்னு செக் பண்ண சொல்றாங்க. முடியுமா? கட்டாயமா அது முடியாது. யூ கான் டூ தட். ஒரு மெனு கார்டை வச்சு ஒரு பிஸ்னஸை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் ஒரு சேல்ஸ் டேட்டா வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் லுக்அப் ஆர் டைமென்ஷன் அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம்? டிஸ்கிரிப்டிவ் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? டிஸ்கிரிப்டிவ் ஆட்ரிபியூட்ஸ், விச் மீன்ஸ் என்னென்ன பொருளெல்லாம் நான் வச்சிருக்கேன், என்னென்ன பொருளாக நான் விற்கிறேன் என் பிஸ்னஸ்ல, அதை வச்சு எந்த விதமான அனாலிசிஸும் பண்ண முடியாது. பட் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்ற ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆட்ரிபியூட்ஸை கொண்டு இருக்கிறத நம்ம லுக்அப் ஆர் டைமென்ஷன் டேபிள்னு சொல்றோம். பட் டேட்டா ஆர் ஃபேக்ட் டேபிள் அப்படின்றது இந்த சேல்ஸ் மாதிரி, சேல்ஸோ ரிட்டர்ன்ஸோ இந்த மாதிரி ரெவன்யூவோ இல்லை ஆர்டர் குவான்டிட்டியோ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதை வச்சு உங்களால் கட்டாயம் ஒரு பிஸ்னஸ் அனாலிசிஸ் பண்ண முடியும். அப்போ அதை வந்து அதுலேருந்து ஒரு உண்மை எடுக்கலாம் இல்லையா? அதனால அது பேர் என்னது? ஃபேக்ட் டேபிள். ஸோ டேட்டா டேபிள் ஆர் ஃபேக்ட் டேபிள்ன்றது என்ன? அதை வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களால் எடுக்க முடியும், ஒரு பிஸ்னஸ் ஜட்ஜ் பண்ண முடியும். பட் ஒரு லுக்அப் ஆர் டைமென்ஷன் டேபிள் வச்சு யூ கான்ட் ஜட்ஜ் த பிஸ்னஸ், பட் யூ வில் நோ தட் வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் தே ஆர் செல்லிங் அப்படின்றது. அதை வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்றோம். அதோட பேர் என்ன? லுக்அப் ஆர் டைமென்ஷன் டேபிள். அப்போ இங்க ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எதை பொறுத்தது? ப்ராடக்ட் ஐடி டு ப்ராடக்ட் ஐடி. இங்க எல்லாமே ஒரே ஒரு தடவை இருக்கு, இங்க எல்லாமே பல தடவை இருக்கு. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பேர் என்ன? ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் 4 வகையா இருக்கு. 1 to 1, 1 to many, many to 1, many to many அப்படின்றது. ஸோ இதுல பாப்புலரா இருக்கிறது இந்த 1 to many அல்லது many to 1 தான். 1 to 1 many to many பெருசா நம்ம பயன்படுத்த மாட்டோம். மேபி ஃபியூச்சர்ல அப்படின்னா என்னன்றது நம்ம பத்தி பார்க்கலாம், ரைட்? ஸோ இதுதான் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம் மெயினா இல்லையா? டேட்டாபேஸ் நார்மலைசேஷன்னா என்ன, பிரைமரி கீக்கும் ஃபாரின் கீக்கும் உண்டான வித்தியாசம் என்ன, லுக்அப் டேபிளுக்கும் டேட்டா டேபிளுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன. ஸோ சம்மரைஸ் பண்ணணும்னா டேட்டாபேஸ் நார்மலைசேஷன் அப்படின்றது ஒரு மல்டி பர்பஸ் டேபிளை மேபி இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு மல்டி பர்பஸ் டேபிள், பல பர்பஸ் ஒரே டேபிளில் இருக்கும், அதை நம்ம செக்ரிகேட் பண்ணி பிரித்து செவரல் டிஸ்டிங் பர்பஸ் டேபிளாக மாற்றுறதா டேட்டாபேஸ் நார்மலைசேஷன் சொல்கிறோம். அதேமாதிரி பிரைமரி கீக்கும் ஃபாரின் கீக்கும் என்ன வித்தியாசம்? பிரைமரி கீன்றது ஒரு ரோல் நம்பர் மாதிரி, அது யூனிக்காக தான் இருக்கணும். ஒவ்வொரு ரோக்கும் இருக்கக்கூடிய யூனிக் ஐடென்டிஃபையர் அது. It can be of movie ID, product ID, roll number for the students, it can be of anything. ஃபாரின் கீ அப்படின்றது அந்த பிரைமரி கீயை நான் வேற ஒரு டேபிளில் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அது ஃபாரின் கீன்னு நம்ம கட்டாயம் சொல்லலாம், ரைட்டா? மூணாவது லுக்அப் விசஸ் டேட்டா டேபிள். லுக்அப் டேபிள் அப்படின்றது ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆட்ரிபியூட்ஸை கொண்டு இருக்கும் இல்லையா? டிஸ்கிரிப்டிவ் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், அதை வச்சு எந்த விதமான அனாலிசிஸும் உங்களால் பண்ண முடியாது. பட் டேட்டா டேபிள்ன்றது என்ன? யூ கேன் டூ த அனாலிசிஸ், ரைட்டா? அதை வச்சு ஒரு பிஸ்னஸை அனாலிசிஸ் பண்ண முடியும், ஜட்ஜ் பண்ண முடியும், ப்ரிடிக்ஷனை கூட பண்ணலாம், மிஷின் லேர்னிங் கூட பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். அதே மாதிரி திஸ் இஸ் டோட்டலி நியூ டு மீ, ஒரு கேமராவை பார்த்து நான் கிளாஸ் எடுக்கிறது. ஈவன் தோ ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் ஃபார் எ நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ ஒரு கேமராவை பார்த்து கிளாஸ் எடுக்கிறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும், இந்த கிளாஸ் புரிஞ்சுதா புரியலையா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக நீங்கள்
கமெண்ட்ஸில் சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, அவங்க எஸ்கியூஎல் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு appreciate my effort, you can put a like below. Okay, so that's it guys. Thank you. Have a nice day. Bye bye.